ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவினிங் vlog, ஈவினிங் டு நைட் vlog. ரித்வா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான், என்ன யூனிஃபார்ம் கூட கழட்டல. என்னது அது? அங்கே பாருங்க. டெய்லி இப்படி தான் ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு ரஃப் நோட்லேருந்து பண்ணி அதை அந்த மூவை ட்ரா பண்ணி ஏதோ பண்ணி எடுத்துகிட்டு வருவான். ஓகே, சரி, குளிச்சுட்டு வரீங்களா? சரி, இன்னைக்கு என்ன லஞ்ச்னே சொல்லலையே. இன்னைக்கு என்ன லஞ்ச் சாப்பிட்ட? பிரியாணியா? என்ன வெஜிடபிள் இருந்துச்சு? பீட்ரூட். பிரியாணியில் பீட்ரூட்டா? ஓகே, தென் ஓகே. இதுதான் எங்களுடைய ஸ்நாக், பொமக்ரானட், அண்ட் இன்சைடு ஃபுல்லாக ஜங்க் ஃபுட், கடலை மிட்டாய் தவிர. சாப்பிட்லாமா? இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்னென்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸும் எக்கு ஒன்று இருக்குது, போட்டால் போடுவேன். ஃப்ரைட் ரைஸும் வந்துட்டு பன்னீர் மஞ்சூரியன் பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் எப்பொழுதும் லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அடிக்கடி. இந்த டைம் வந்துட்டு பாஸ்மதி அரிசியை வேக வச்சு அதை வடிச்சிட்டு அதுலேருந்து பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கும் நான் வீடியோ காமிக்கிறேன். இப்போ அரிசியை வந்துட்டு கொட்டிடலாம். நான் டைம் வந்துட்டு சொல்கிறேன், பட் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப குக் ஆகாமல் ரொம்ப 70% அந்த மாதிரிலாம் நான் குக் பண்ணி எடுக்க மாட்டேன். 90% கிட்ட நான் குக் பண்ணிட்டு தான் எடுப்பேன். எங்களுக்கு வந்து அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ரொம்ப விதையாக இருந்தால் அது சாப்பிட முடியாது எங்களால். ஸோ நான் வந்துட்டு அப்படி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 70% 80%லேயே எடுத்துடலாம். இது வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இது போட்டுட்டு. ரித்வா சார் வந்துட்டார் கட் பண்ணுறதுக்கு. இரு நான் சொல்லித்தரேன், அப்புறம் நீ கட் பண்ணு, வெயிட் பண்ணு. நான் ஒன்று அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. முதல்ல ஒன்று எடு. இங்கே பாரு, அம்மா ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் நீ பண்ணு. இது வந்து 2 பண்ணலாமா 3வா? 3 கட் பண்ணிக்கலாம். 1 2 இந்த மாதிரி 3 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணு. இரு நான் எடுத்து தரேன். 3 இங்கே வைக்கணும். அங்கெல்லாம் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. பண்ணாதன்னு நல்ல. நீ தான் பண்ற, பண்ணு. சூப்பரா பண்றியே. அது ஹாஃபா காமிக்கணும்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி ரீசெண்டாக தான் வாங்கினேன். இதில் ஆக்சுவலாக இன்னொரு பாக்ஸ் வரும், 4 இருக்கும். இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி தான் பூண்டும் ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி வச்சுருப்பேன். ஒரு 90% கிட்ட குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து வடிச்சிட போகிறேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்குது அடியில். அதில் வந்துட்டு கீழே இந்த பாத்திரம் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். உடனே வந்துட்டு நம்ம எடுத்து மாற்றிடணும். ஏன்னா இதில் வந்து செம்ம ஹாட்டான அந்த ஆவி வருதில்ல, அதில் கீழே இருக்கிற ரைஸ்லாம் ரொம்ப அப்படியே ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடும். அதை எடுத்து நான் மறுபடியும் மாற்றிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 1 மினிட் தான். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் கீழே சொட்டுனோன்னே இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி பரப்பி போட்டுடணும். நல்லா ஆறின பிறகு தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ரைஸ் வந்துட்டு நீளமாகவே இதே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பிளேட்டில் நான் வந்துட்டு பரப்பி வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். நான் முன்னாடியே டின்னர் செய்யறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே கூட எடுத்துடலாம். யூஸ்வலாக எல்லோரும் முன்னாடியே தான் எடுப்பாங்க. நான் கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ பன்னீர் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சோள மாவு கொட்டிக்கலாம். பன்னீர் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுவோம்ல, அதுக்கான மெஷர்மெண்ட் இது. சோள மாவு ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட. அரிசி மாவு இதில் பாதி தான், கொஞ்சமாக. அது வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட தான் வரும் அரிசி மாவு. கொஞ்சம் கம்மியாக பன்னீர் எடுத்திருக்கேன். உப்பு, மிளகாத்தூள் வந்துட்டு 2 டீஸ்பூன் கிட்ட வரும். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஒரு டீஸ்பூன், அப்புறம் தயிர் ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட, அப்புறம் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு அரை லெமன் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக பார்த்து தான் சேர்க்குறோம், இல்லாட்டி வந்து பன்னீரில் கோட் ஆகாது. பன்னீரை வந்து போட்டுடலாம், அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு இப்படி பிசைஞ்சுக்கலாம். வச்சுட்டேன், சரியாக இருக்குது. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம், மசாலா சரியாக இருக்கான்னு. சரியாக இருக்குது, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ரைஸ் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆற விட்டாச்சு, பன்னீரும் வந்துட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்துட்டு ரித்வாக்கு ஹோம்ஒர்க் முடிக்கிற வேலை இருக்குது, அதை போய் முடிச்சிட்றோம். போட முதல்ல இங்க அதான் தேன் நே நே அதுதான் நே. ஆமா இது ஏ இல்ல, என்ன வரும்? திங்க் பண்ணு. கேனே சே நே தே நே தே நே ஏ. நோ, ஏ என்ன வரும்? நீ காங்காச்சா சொல்லு, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். கானா சானா கானா சானா தானா தா நா பா. அப்ப என்ன வரும்? இது என்ன சொல்லு. தெரியல. பே 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 பேப்பா சொல்லக்கூடாது, பே அவ்வளோதான். பன்னீர் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்ச் போட்டுட்டேன். ஆக்சுவலாக ஒரு சொதப்பல் நடந்து விட்டது. ரித்வா வந்துட்டு கூப்பிட்டானா விடவே மாட்டேன்ட்டான், அங்கே பிடிச்சிக்கிட்டு ஏதோ ட்ரா பண்ணிட்டு இருந்தேன்னு. கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு, ஆனால் ரொம்ப கருகிருச்சுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக கருகிருச்சுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு, ஒரு சைடு ஓகேவாக இருக்குது. சரி, சாஸில் போட்டால் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்துட்டு சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு மெலிசான கடாய் தான் எடுக்கணும். இதுக்கெலாம் ஒரு 2-3 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக பூண்டு, அது ஃப்ரை ஆகிறப்பே வெங்காயம் டக்குன்னு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு கேப்சிகம் போடலாம். அது ஊற்றணும், வெயிட் பண்ணு. என்னடா குட்டி, தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருக்கேன்டா குட்டி. இரு வை, இப்போ இல்லை, வெயிட் பண்ணு, வை. நான் அந்த இது கொஞ்சம் கருகி இருந்துச்சுல, அதெல்லாம் கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டேன். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பரும் சாஸஸும் சேர்க்க போகிறோம். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸு, அப்புறம் வந்துட்டு கெச்சப்பு எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். இது நம்ம டேஸ்ட்டு பொறுத்து தான் இதோட குவான்டிட்டிலாம். ஃப்ரை ஆனோடனே நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் இது கலந்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை வந்து சேர்த்துருவோம். இது வந்து கொதிக்கட்டும், சாஸ் மாதிரி வரட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சாஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணும்போது நான் அதை அப்படியே டாஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் கட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணணும். ஹோட்டலில் பண்ணுற அளவுக்கு கஷ்டம், பட் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பூண்டு, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன், ஒரே ஒரு கேரட் தான் பாருங்கள், இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் பீன்ஸும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும்.
உங்களுக்கு ஏன்னா இது குக்கிங் டைம்லாம் அவ்வளோ இருக்காது, கடகடன்னு நம்ம வதக்கிடுவோம். சாப்பிங் டைம் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, பவுடர் லைட்டாக. இது ஆனுவல் டேக்குமா 3000. அவன் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுவான்ல அதுக்கு. இல்ல 26th நவம்பருக்குள்ள நம்ம இஷ்டம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஒன்னைவா இல்லை பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். அடுத்தது கேப்சிகம். நெக்ஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes அப்படியே வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 minute அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சாஸ்லாம் ஊற்றிடலாம். இதில் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸு, கெச்சப் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிலாம் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி தான். போதும்டா. 2 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வெண்ணெய் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இல்லைடா குட்டி, ரைஸ் கொட்டணும். ரைஸ் வந்து இப்போ சேர்த்துடலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா பொலன்னு இருக்கு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். ரைஸ் கொட்டியாச்சு. நல்லா பொலன்னு இருக்குது. ஒரு ஹாஃப் தான் கொட்டியிருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் கொட்டலாம். நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் 10 minutes வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி இங்கே பாருங்க இவன் என்னென்ன வேலை பண்ணுறான்னு. சுட்டுக்காதரா. சரி, தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டேன் ரைஸ் உடையாமல். இது மிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா இருக்குது பொலன்னு. மெயினாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வரும். டேஸ்ட் பண்ணிவிட்டேன். உப்பு இதுவும் சரியாக இருக்குது. சர்வ் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன். இதை மறுபடியும் ஹீட் பண்ணி இதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். உடனே வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் மஞ்சூரியன் ரெடி. ஃப்ரைட் ரைஸும் ரெடி. மறுபடியும் ரித்வா மீதி ஒரு கை சாதத்தை போட்டு போயிட்டான். எக்கு வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஈவினிங் வந்து செம்ம வேலை இதுக்கு. சீரியஸாக ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் அப்படியே இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்கள் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரித்வா உட்காந்து பசில் வந்துட்டு சேர்த்து வச்சிட்ருக்கான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஸ்பீடாக பண்ணிட்டியே. இங்கே வைக்கிற ஒரு பசில் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். சூப்பர், ஒரு வழியா முடிச்சாச்சு. முடிச்சுட்டு தான் தூங்க போவானே. முடிச்சுட்டு சூப்பர், எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டோம் கடைசியில். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.